வெயிலில் காய வைக்கப்பட்டுள்ள ஊறுகாய்கள் சரியாக தயாரிக்கப்படுகிறதா என பார்வையிடும் இவர்தான் கல்பனா ஜா. 52 வயதாகும் இவர் மாதம் 1 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் ஊறுகாய் தொழிலை மேற்கொண்டு வருகிறார். பீகாரின் தர்பங்கா மாவட்டத்தில் ஊறுகாய் உற்பத்தி மையம் நடத்தி வரும் இவர் பலவிதமான ஊறுகாய்கள் தயாரித்து ஆன்லைனில் விற்பனை செய்து வருகிறார். கல்பனா ஜா தனது உறவினர் உமாவுடன் இணைந்து 2020 இந்த தொழிலை தொடங்கினார். தொடக்கத்தில் விற்பனை சுமாராகவே இருந்தது. ஆனால் ஷார்க் டேங்க் இந்தியா என்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் இவர்களின் வாழ்க்கையே மாறியது. தொழில் முனைவோருக்கான நிகழ்ச்சியான ஷார்க் டேங்கில் பங்கேற்றதன் மூலம் அவர்களுக்கு நிதியுதவி கிடைக்கவில்லை என்றாலும் நாடு முழுவதும் அங்கீகாரம் கிடைத்தது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றது எங்கள் தொழிலின் திருப்பு முனையாக அமைந்தது. இங்கு பணிபுரியும் கிராமத்து பெண்கள் ஊறுகாய்களை மிகவும் சுகாதாரமான முறையில் கடின உழைப்புடன் தயாரிப்பதைக் கண்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. பிறகு பலரும் கல்பனாஜி கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு தேவையான பணத்தை நாங்கள் தருகிறோம் என பணம் கொடுக்க முன்வந்தனர். மாம்பழம், பலாப்பழம், பூண்டு, எலுமிச்சை, மிளகாய் மற்றும் பாகற்காய் என 20 முதல் 25 வகையான ஊறுகாய்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. தங்கள் ஊறுகாய் தொழில் பல தரப்பினரை சென்றடைய சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். சமூக ஊடகங்கள் மூலம் எங்களால் மக்களை சென்றடைய முடிகிறது. பின்னர் சுவையின் காரணமாக எங்களுடன் இணைந்திருக்கின்றனர். எங்கள் ஊறுகாய்கள் அவர்களின் பாட்டியை நினைவூட்டுவதாக கூறி நெகிழ்கின்றனர். கல்பனாவின் கணவர் ஓய்வு பெற்று அவரது குடும்ப பொறுப்புகள் குறைந்த பின்னர்தான் அவரால் இந்த தொழிலை தொடங்க முடிந்தது. தனது தொழிலை தொடங்க தன் கணவரிடமிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய கல்பனா தற்போது மாதம் 1 கோடி ரூபாய்க்கு வருவாய் ஈட்டி வருகிறார். முதல் வருடத்தில் இந்த தொழிலின் வருவாய் 3 முதல் 4 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு 10 கோடியை எட்டியது. எதிர்காலத்தில் 100 கோடி ரூபாயாக உயரும் என நம்புகிறோம். அதை நோக்கி நாங்கள் உழைத்து வருகிறோம். இங்கு பணிபுரியும் பெண்கள் அருகிலுள்ள கிராமங்களில் இருந்து வருகின்றனர். முறையான கல்வி இல்லாததால் அவர்களால் வேலைவாய்ப்புகளை பெற முடியவில்லை. வீட்டு வேலைகளையே செய்து வந்தனர். ஆனால் தற்போது இங்கே நல்ல வேலை கிடைத்துள்ளதோடு அவர்களிடம் மன உறுதியும் அதிகரித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளுடன் இல்லத்தரசியாகவே இருந்தேன். கைபேசி மூலம் இந்த வேலைவாய்ப்பை பற்றி தெரிந்து கொண்டு பணியில் சேர்ந்தேன். படிப்படியாக எனக்கு பணியில் மாற்றம் கிடைக்க தொடங்கியது. தற்போது நான் இங்கு குழு தலைவராக பணியாற்றுகிறேன். இங்கு இவர்கள் சம்பாதிக்கும் வருமானத்தின் மூலம் தங்கள் குடும்ப செலவுகளை பூர்த்தி செய்ய முடிகிறது. முன்பு வீட்டில் பொருளாதார சூழல் சற்று கடினமாகவே இருந்தது. தற்போது இங்கு சம்பாதிப்பதன் மூலம் குழந்தைகளின் கல்வி மற்றும் வீட்டு செலவுகளை பூர்த்தி செய்து வருகிறேன். தனது வெற்றி பீகாரின் இளைஞர்களையும் பெண்களையும் சொந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்கும் என கல்பனா நம்புகிறார். நல்ல திறமையுள்ள பெண்கள் அவற்றை கொண்டு முன்னேற வேண்டும். படித்த பிள்ளைகளும் தங்கள் சொந்த தொழில்களை தொடங்கலாம். 52 வயதில் தொழில் தொடங்கி என்னால் வெற்றி பெற முடிகிறது என்றால் இளைஞர்கள் இன்னும் முன்னேறலாம். பீகாரில் தற்போது வேலை வாய்ப்புகள் மிகவும் அத்தியாவசியமானவை. சரியான ஊக்கமும் ஆதரவும் கிடைத்தால் இந்தியாவில் பெண்கள் 3 கோடிக்கும் மேற்பட்ட புதிய தொழில்களை தொடங்க முடியும் என்று கணிக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 15 கோடி முதல் 17 கோடி வரை வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளது. கல்பனா மற்றும் உமா இதை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டியுள்ளனர்.